நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு குழம்பு இல்லைன்னா சாம்பார் இல்லை ப்ளைன் சாம்பார். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு பல்லாரி வெங்காயம், அப்புறம் ஸ்கின் பீல் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் ஒன்றும் பாதியமாக ஸ்கின்னை பீல் பண்ணியிருக்கிற 4 சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு வத்தல். நான் 1:1 ரேஷியோவில் வந்து பாசிப்பருப்பும் துவரப்பருப்பும் எடுத்திருக்கேன். சுடாச்சு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காயவும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளித்து கொட்டிடுங்க. ஜீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன். ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் வதங்கிறதுக்காக. ஆனியன் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கவும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கார்லிக் எடுத்து வச்சுருக்கோம்ல அது, ஒரு ட்ரை சில்லி, அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு க்ரீன் சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளிச்ச இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பல்லாரி வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. சாம்பார் தூள் இவ்வளோ போதும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுட்டோம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாயில் ஆகும். உப்பு வரப்போ செக் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. நான் கறி லீவ்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணலை, என்கிட்ட இல்லை. என்கிட்ட என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் இதை நான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அது அவைலபிளாக இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் வேறு மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து உப்பு வரப்போ செக் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் சாம்பார் ரெடி. பருப்பு குழம்பு ரெடி. எம்டி சாம்பார் எதுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸ்பெஷல் இறங்கியாச்சு. இறங்கவும் இந்த மாதிரி தான் இருக்கும்.